இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு போட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1500 உள்ளது தான் நம்ம இப்போ புக் பண்ணியிருக்கோம். ஸோ 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சவாரி பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த இடம். இங்கே வந்து தான் நம்ம வந்து டிக்கெட் வந்து வாங்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு வழியாக வந்து டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. ஸோ நவாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 8 பேர் வரைக்கும் இதில் வந்து நம்ம போக முடியும். 40 நிமிஷம் படகு சவாரி இது. இப்போ நம்ம ஒரு போட் எடுத்துக்கிட்டு நம்ம கடலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொன்னாலே மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இது பிச்சாவரம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய படங்களும் எடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த லொக்கேஷனை போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய போட் இருக்குது. நம்ம இதில் வந்து ஒரு போட்டை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம போகிறோம். ஸோ இந்த போட்டில் தான் நம்ம போகலாம் இருக்கோம். ஸோ நம்ம கிளம்பலாம் இப்போ. ஸோ நம்ம கூட வந்து இன்னொரு ஃபேமிலியும் வந்திருக்குறாங்க. ஸோ நம்ம 2 பேர் இருக்கிறதுனால அவங்கள ஒரு 6 பேரை நம்ம கூட்டிக்கிட்டு ஸோ 8 பேரை பயணம் பண்ணுறோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து பிச்சவாரம். ஸோ பிச்சவாரம்னு சொல்லியிருந்தாலே எல்லாருக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக வந்து படகுல கிளம்பியாச்சு. பார்த்திங்க அப்படின்னா தெரியும், சுற்றில் உள்ள எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அலையாத்தி மரங்கள் தான் இருக்குது. ஸோ அலையாத்தி காடு, இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம் போட்டில். போட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீனிஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. லொக்கேஷனும் அருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இது போல் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இந்த பிச்சவாரம் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அலையாத்தி காடுகள் இது. காட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ படகுல நீங்கள் ஜாலியாக சவாரி பண்ணலாம். குழந்தைங்களோட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஒரு தடவை வந்துட்டு போங்க. ஸோ 2 பக்கமும் காடு, நம்ம காட்டுக்குள்ளே பூந்து தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். போட்டிங் சவாரியும் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 500 1000 ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு 4-5 கிலோமீட்டர் உங்களை வந்து எக்ஸ்ட்ராவும் சுற்றி காட்டுறாங்க. இப்போ நம்ம அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்ல காடுகள் ரொம்ப காலமாக இருக்கும் போல இருக்குது. ரொம்ப அடர்ந்த காடுகளாக இருக்குது. அது மட்டும் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருக்குது இந்த காடுகளை பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக வேராக வந்து இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு ஆலமர விழுது போல் பார்த்திங்க அப்படின்னா இதோட வேர் வந்து ஃபுல்லாக தண்ணியில் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ 4 பக்கமும் காடுகளாக இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ தசாவதாரம் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தசாவதாரம் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் இது தான். ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த போட்டு வந்து வரும். கல்லை மட்டும் கண்டால் அந்த பாட்டு சாங் வரப்போ பார்த்திங்க அப்படின்னா போட்டில் வர்றது வந்து இந்த சீன் தான் இருக்கும். ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நிறையா குகையாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுபோல் ஒரு குகையில் தான் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக சேறு சகதியுமாக இருக்குது. கீழே ஃபுல்லாக இந்த அலையாத்தி காடுகளோட வேறு தான் இதெல்லாம். ஸோ வேறு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான ஒரு காடாக இருக்குது. ஸோ இந்த காடுகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிச்சாவரம் பக்கத்தில் இருக்குது. இது அதனியில் பார்த்திங்க அப்படின்னா முத்துப்பேட்டையிலையும் அலையாத்தி காடுகள் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நாம் வந்திருக்கிறது வந்து பிச்சவாரம் தான் வந்திருக்கோம். ஸோ போட்டிங் சவாரி நல்லா ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ போட்டு வந்து இந்த சகதிக்குள்ளே போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே பொறுமையாக நகர்ந்து போட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த காடுகள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் தெரியலைங்க. ஆனால் ரொம்ப பழங்காலத்து காடுகள், ரொம்ப அடர்த்தியான காடுகளாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணியில் படர்ந்து போய் கிடக்கு. இதனில் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே ஆகாய தாமரைன்னு சொல்லக்கூடிய அந்த செடியும் கிடக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள், பால் போட்டு வலை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது பக்கம்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை தாண்டி தான் அடுத்தது போகணும். ஃபுல்லாக ஆலமரம் மாதிரி காடுகளாக இருக்குது இதில். ஸோ இதுதான் அலையாத்தி மரம். தண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கலங்களாக தான் இருக்குது. ஸோ கடல் உள்ளே போகாமையே வெளியிலேயே இப்படி ஒரு காடுகள் வந்து இருக்கிறது இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். இந்த அலையாத்தி காடுகளையெல்லாம் கிராஸ் பண்ணால் தான் கடல் உள்ளே நம்ம போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ தூரம் நமக்கு அலௌடெல்லாம் கிடையாது.
ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் அலோட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணம் பண்ணிக்கலாம். அந்த 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளேயே நம்ம உள்ளே பூந்து அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்துட வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா வெளியிலே போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதிலேருந்து ஒரு பாதை, ஒரு சின்ன குகை மாதிரி ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தசாவதாரம் படம் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துப்பறிவாளனுங்கிற படம், விஷால் படம் ஷூட்டிங் ஸ்பாட் கூட இதுதான். நிறைய படங்கள் எடுத்துருக்குறாங்க. பட் என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் தசாவதாரமும் துப்பறிவாளனும் இங்கே எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். காடுகளும் ரொம்பவே அடர்த்தியான ஒரு காடுகளாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு ஏதாவது என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க. ஸோ குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அந்த போட்டில் சவாரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம இந்த குகைக்குள்ளே தான் போகிறோம். ஸோ இதுக்குள்ளே ஒரு பாதை இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சகதியும் சேரும் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் போட்டு திணறுது, இருந்தாலும் ஒரு வழியாக அது வழியாக தான் போய்கிட்டுருக்கோம். ஃபுல்லாக வேர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேரில் இறங்கி போய் வெளியிலேயே இவ்வளோ நீளத்துக்கு வேராக தெரியுது. அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா வெயில் வந்து மறையுது. ஸோ அதனால தான் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ஃப்ளாஷ் வந்து போகிற மாதிரி தெரியும். ஸோ அது வேறு ஒன்றும் கிடையாது, வெயில் வந்து போகுது. அதனால தான் ஸோ காடுகள் வெயிலை ஃபுல்லாக மறைச்சிருக்கு, அதுதான் காரணம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக சேரும் சகதியுமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் போட்டு திணறி தான் போகுது. ஆனால் ஏரியா சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு க்ரீனிஷாக பக்காவாக இருக்குது. நீங்கள் ஏதாவது போட்டு சவாரி போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிச்சாவரத்தை தேர்ந்தெடுத்து போகலான்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலமாக இருக்குது. ஸோ இதில் ரொம்ப தூரத்துக்கு நம்ம சவாரி பண்ண முடியாது, கொஞ்சம் தூரத்துக்கு தான் நமக்கு அலௌடு. அதுக்கு மேலே நம்மளால் அலௌட் கிடையாது. ஸோ குழந்தைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கூட்டிக்கிட்டு ஜாலியாக ஒரு டூர் போட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. ஸோ நம்ம ஏரியாலேயே இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்த. ஸோ நம்ம இப்போ ஒரு வழியாக அந்த குகைக்குள்ளேருந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் காடுகளாகவே இருக்குது. நாமளும் ஒரு வழியாக அந்த இடத்தெல்லாம் கடந்து போய்கிட்டே தான் இருக்கோம். லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் இது போல் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால நாங்கள் இது போல் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் நிறையா இருக்குது, நம்ம இன்னும் தூரம்லாம் போக போகிறோம். ஸோ நம்ம இப்போ அடுத்த ஒரு குகை மாதிரி இருக்கிற ஏரியாக்குள்ளே உள்ளே போகலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த ஏரியாக்குள்ளே பூந்துட்டோம். வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நீங்கள் இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பே பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் கூட நீங்கள் போகலாம். ஸோ போட் சவாரி நீங்கள் வேறு லெவலில் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ குவாரண்டைன் முடிஞ்சதுனால இப்போ போட் சவாரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த இடத்த ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இது போயிட்டு நீங்கள் பக்கத்தில் கூட ஒரு பீச் ஒன்று இருக்குது, நீங்கள் அந்த பீச்சுக்கு கூட போகலாம். ஆமாம், முதல்ல இதை இந்த ஜர்னியை முதல்ல கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக போட் சவாரி போகிறதுக்கு பதிலாக இது போல் நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு த்ரில்லிங்காக ஜாலியாக நீங்கள் போகலாம். சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் அதில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏரியாவும் வேறு லெவலில் தான் இருக்குது.
ஸோ நாம் வந்து ஒரு வழியாக அங்கேருந்து வெளியில் லைட்டாக வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில மரங்கள் வந்து கொஞ்சம் இலையெல்லாம் இல்லாமல் இருக்குது, காஞ்சி போயிருக்கு. ஸோ மரங்கள் ரொம்ப பழங்காலத்து மரங்களாக இருக்கும் போல இருக்குது, அதனால் வந்து அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நிறையவே மரங்கள் வந்து ரொம்ப வளர்ந்து அதிகமான வேர் மாதிரி, அந்த தண்ணி ஃபுல்லாக வேறு தாங்க, வேறு எதுவுமே இல்லை. அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு த்ரில்லிங்காக போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு லொக்கேஷனும்.